ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெசின் கிளாக் எப்படி ஃபுல்லாக பண்ணலாம் ஒரு 10 இன்ச்லன்றது தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் MDF போர்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நான் சென்டரில் ஹோல் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் ஹோல் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா ட்ரில்லர் யூஸ் பண்ணி ஹோல் போடுற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் ஹோல் இருக்க மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, கீழே ஒரு ஹைட்டுக்காக நான் வந்து டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணி பேஸ் கலர் கொடுத்துக்க போகிறோம். ஒயிட், நீங்கள் பிளாக் கூட கொடுத்துக்கலாம். டார்க் கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பிளாக் கொடுங்க, லைட் கலராக யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் ஒயிட் கொடுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் கொடுத்து அது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம இப்போ பேக் சைடில் வந்து நம்ம பேப்பர் டியூப் யூஸ் பண்ணி அதை கார்னர்ஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ரெசின் போர் பண்ணுறப்ப அந்த ரெசின் வந்து பேக் சைடில் வந்து டாட்டாக வரும். அதுக்காக அது வந்து அப்படியே ரெசின் அப்படியே அந்த போர்டோட பேக் சைடில் வந்து அது அப்படியே ஒட்டிக்கும். அது ஃபினிஷிங் நல்லா, ஸோ அது நிறைய ப்ராப்ளமாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம சுற்றி ஃபேஸ் பண்ணிக்கணும். அதை சுற்றி கட் பண்ணிங்கன்னா சர்க்கிள் மாதிரி அழகாக சுற்றி இருக்கிறதுல கட் பண்ணிவிடுங்க பேலன்ஸ் பீசஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி பேப்பர் எடுத்து ரோல் பண்ணிவிட்டு அது மேலே இந்த பேப்பர் டேப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரோல் பண்ணி இந்த சென்டர் ஹோல் இருக்குல்ல அந்த MDF போர்டில் அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பத்துச்சா அப்போனா விட்டுடலாம். பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாட்டி இதே மாதிரி திரும்பி ஒரு 2 சுற்று எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி சுற்றி ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கு கரெக்டாக டைட்டாக ஃபிக்ஸ் ஆகணும். ஓகே, அதே மாதிரி சென்டர் சர்க்கிள்க்கும் பேப்பர் டேப் யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு முக்கியமான பார்ட் என்னென்னா, இந்த மார்க்கிங், அதாவது நம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது கிளாக்கில். இதுக்கு வந்து நான் இந்த கிளாக் ஃபிக்ஸிங்க்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், எப்படி இந்த நியூஸ் பேப்பரில் கட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அதை போய் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டென்சில் இல்லாமல் நம்ம ஈஸியாக கட் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் வச்சுட்டு எப்படி பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்னை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெசின் எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 6 கிராம் ரெசினும் 3 கிராம் ஆர்டினரும் எடுத்திருக்கேன். நீங்கள் இது ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலாக 2:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். நீங்கள் 3:1 ரேஷியோனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ரெசின் அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும் எந்த அளவுக்கு 3:1 2:1. ஓகேவா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 4 மினிட்ஸ் ஆகுது நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். கிளாக் வைஸில் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பபிள்ஸ் வராது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம அதை ஓரமாக வைக்கணும். ஒரு 2 to 5 மினிட்ஸ் ஆகுது, அட்லீஸ்ட் அது கொஞ்சம் பிரேக் விடணும். இங்கே தாங்க நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது வந்து ஒயிட் கிறிஸ்டல் ஸ்டோன். இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நான் மைக்கா பவுடர் யூஸ் பண்ணி கோல்டாக சேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நான் காமிக்கிறேன்ல இந்த கோல்டே வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வாங்கின கோல்டு இருக்குல்ல, நான் ஒயிட் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன், நீங்கள் கோல்டு வாங்கியிருப்பீங்களா, அந்த கோல்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ரெசினில் மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணியிருக்க கர்வ்ஸ்க்கு அழகாக ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். 24 ஹவர்ஸ் வந்து நம்ம விட்டுடணும், அப்போ தான் அது வந்து அழகாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ அடுத்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெசின் வந்து திரும்பி ஒரு 80 கிராம்ஸ் ரெசினும் 40 கிராம்ஸ் ஹார்ட்னர் இருக்கும். டோட்டலாக 120 கிராம்ஸ். நீங்கள் டோட்டலாக வந்து 90 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. 60 கிராம்ஸ் வந்து ரெசினும் 30 கிராம்ஸ் ஹார்ட்னரும் 4:1 ரேஷியோ. ஓகேங்களா, நான் வந்து 2 ஃப்ரேம் செய்யறதுக்காக தான் 120 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒயிட் ஒரு கலரும் ஆரஞ்சு ஒரு கலரும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், 80 கிராம்ஸ் நீங்கள் ரெசின் ஹார்ட்னர் வந்து ஈக்குவலாக ஊற்றணும், பொறுமையாக ஊற்றுங்க. ஏன்னா பொறுமையாக ஊற்றினா தான் உங்களோட அளவு வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ். 80ல் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சாய்ச்சிட்டாலும் 81 ஆகிடும், திரும்பி நீங்கள் எக்ஸ்ட்ரா இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்த ரெசினும் ஹார்டரையும் மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்குல்ல, இதுவே நம்ம வந்து இப்போ நல்லா அழகாக ஒரு 2 to 4 to 6 மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து அழகாக நல்லா வந்து பொறுமையாக அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். பண்ணோடனே பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஃப்ளோரே நம்மளுக்கு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்டல் லுக்கு கொடுக்கும், நல்லா பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். கீழே இருக்க ஃப்ளோர் கூட நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பிக்மெண்ட், ஒயிட் பிக்மெண்ட், ரெட் சிக்னல் பிக்மெண்ட். ஆனால் ரெட் சிக்னல் பிக்மெண்ட் தான், பட் ஆனால் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணேன், பட் லைட் கலராக வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ எக்ஸ்ட்ரா ஆரஞ்சாகவே போட்டு டார்க்காகவே பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாகவே. பிக்மெண்ட் மட்டும் கிடையாது, மைக்கா பவுடர் கூட இருக்குது, நம்ம அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிளிட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ண ரெசின் ஸ்டிக்கை இந்த பிக்மெண்ட்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் நியூ ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் இருக்க ரெசினில் ஒயிட் பிக்மெண்ட் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எப்படி வந்து ஆரஞ்சுக்கும் ஒயிட்டுக்கும் ரெசின் பிரிக்கிறது அப்படின்னா. இப்போ நம்ம வந்து கிளாத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேஸ் பிரிச்சிருக்கோம். சென்டரில் ஆரஞ்சும் டபுள் சைடு வந்து ஒயிட் கொடுக்கலாம் அப்படி சொல்லி தான் பிளான். ஸோ டபுள் சைடு ஒயிட்ன்றப்போ ஒயிட் தான் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை, ஆரஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் தேவை நம்மளுக்கு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரிக்கிறது. ஸோ இதை நல்லா கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஒரு 4 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்டில் விடணும். ஆனால் நீங்கள் வந்து ரெசினை வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறது வந்து 4 to 6 மினிட்ஸாவது அட்லீஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ரெசின் பாட்டில்லே வந்து மென்ஷன் ஆகிருக்கும் எவ்வளோ டைமுக்கு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஒரு ரெசின்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது சாலிடாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த டேப் மேலே இந்த ஃப்ரேமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கவர் போடுறது ரொம்ப முக்கியம். இல்லைனா உங்கள் ஃப்ளோருக்கு வந்து காலி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக கவர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு ஒயிட் எடுத்த உடனே கார்னரில் மட்டும் ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அந்த எண்டிங் பார்ட் நம்மளுக்கு வந்து இங்கே கோல்டு வச்சு அந்த கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சுருக்கிறதுனால அந்த கிறிஸ்டல் ஸ்டோனை தாண்டி போகாதது. அதனால் ஒயிட்டை வந்து பொறுமையாக ஊற்றி பாப் ஸ்டிக் இருக்குல்ல, நம்ம இதுக்கு யூஸ் பண்ணாலும் ஒயிட் மிக்ஸ் பண்ண பாப் ஸ்டிக், அது மூலமாக வந்து பொறுமையாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அந்த எங்கே போகாத இடத்துக்குலாம் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம ஒயிட் கொடுக்க போகிறோம். ஸோ சேம் தான், அதே தான் நான் சொன்னேன்ல, சென்டர்லேருந்து கொடுத்து கார்னர் கொண்டு வாங்க. இங்கே கிளியராக தெரியுது பாருங்கள், கார்னர் நான் எப்படி பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா, ஷேக் ஆகக்கூடாது. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கீழே இருக்க ஃப்ளோர் ஆர் டேபிள். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டராக இருக்கணும் சர்ஃபேஸ். கொஞ்சம் சாயவலாக இருந்தால் கூட அது என்ன ஆகிடும்னா ரெசின் வந்து ஒரே சைடு வந்து நின்னால் கூட பிரச்சனை இல்லை. அது என்ன ஆகிடும்னா கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பொறுமையாக வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் சர்ஃபேஸ். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணுற சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிற கலர் ஆரஞ்சு. ஓகேங்களா, இதுவும் சேம். அதை மிக்ஸ் பண்ண பாப் ஸ்டிக் இருக்குல்ல, ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண பாப் ஸ்டிக் யூஸ் பண்ணி பொறுமையாக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த கார்னர்ஸை வந்து கவர் பண்ணிடுறோம். அதே மாதிரி அந்த ஸ்டோன்ஸ்குள்ளே வந்து குட்டி குட்டி கேப் இருக்குல்ல, அதையும் நம்ம என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். பொறுமையாக அந்த ஸ்டிக்கை வந்து பொறுமையாக அந்த கேப்குள்ளே விடணும், அந்த ஸ்டோனோட கேப்குள்ளே. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இது எனக்கு பட்டுச்சு தான் ஸ்டோன் மேலே. அதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, நான் ஒயிட் யூஸ் பண்ணதுனால நான் திரும்பி ப்ரஷ் யூஸ் பண்ணி இது மேலே வந்து கலர் பண்ணேன். ஸோ நீங்கள் கோல்டு டைரெக்டாக கொடுத்துறதுனால நீங்கள் பொறுமையாக தான் பண்ணி ஆகணும். அதே மாதிரி எல்லா கார்னர்ஸும் போகிற மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். ஆரஞ்சு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ 24 hours கழிச்சிட்டு நான் வந்து இந்த ஒயிட் கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ணல, மைக்கா பவுடரில் மிக்ஸ் பண்ணி அது வந்து கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியலன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ கொஞ்சமாக ரெசின் எடுத்து அதில் வந்து கோல்டு மைக்கா பவுடர் மிக்ஸ் பண்ணி இந்த ப்ரஷ் வந்து 5 rupees சொல்லி ஃபேன்சியில் ஸ்டோரில் வாங்கினேன். அது யூஸ் பண்ணி நான் பொறுமையாக எல்லாத்து மேலேயும் வந்து திரும்பி பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து 2 வேலை தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம கோல்டே வாங்கியிருக்கணும். நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க, கோல்டே வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாக பெயிண்ட்டும் பண்ணேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 24 hours இதை ட்ரை பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் 24 hours இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டைம், அதாவது நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரஷ் இருக்குல்ல நம்மக்கிட்ட, பெயிண்ட் ப்ரஷ், அது யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. மேலே எல்லா கார்னர்லேயும் வந்து டஸ்ட், எதனா கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறீங்க, ஒன்று விடாமல் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இந்த பேப்பர் நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த பேப்பர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணலாம். ஸோ சேம் பேப்பர் எடுத்து திரும்பி வந்து இந்த ஸ்டோன் மேலே வந்து நம்பர்ஸ் வராத மாதிரி வச்சு மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு குட்டியாக ஒரு ஊசி இல்லைனா நைஃப் எடுத்து ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி குட்டி கோடு போடணும். அதுக்காக கோடு போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதுக்கு மேலே ரெசின் போர் பண்ணுறப்ப அந்த கோடு காணாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி குட்டியாக கோடு போட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேப்பரை எடுத்துகிட்டு நீங்கள் அதை தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த ஸ்க்ராட்ச் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்பர்ஸ். நான் வந்து இதில் ரோமன் லெட்டர்ஸ் எடுக்கல, நார்மல் 1 2 3 தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து எந்தெந்த இடத்துல மார்க்ஸ் நம்ம தொட்டு ஸ்க்ராட்ச் ஃபீல் பண்ணோம்ல, அந்த இடத்துலலாம் நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக இருக்கா பொசிஷன் அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா,
ஸ்டிக்கர், வினைல் ஸ்டிக்கர் சொல்லுவாங்க. இதில் வந்து கிளைண்ட் என்ன கேட்டாங்கன்னா திங்க் பாசிட்டிவ் சொல்லி கஸ்டமர் கேட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம வினைல் ஸ்டிக்கரில் பண்ணியிருக்கோம். கோல்டு தான் அதுக்கு வந்து மேட்ச் ஆகும்னு சொல்லி. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த திங்க் பாசிட்டிவ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல வந்து ப்ரஷ் போட்டு நம்ம இன்னொரு வாட்டி என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து டஸ்ட் எதுனா இருந்தால் அது அப்படியே நம்மளுக்கு ரெசினில் வந்து காஞ்ச பிறகு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஸ்டிக்கரை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். குட்டியாக ஒட்டி கட் பண்ணிக்கணும். ரொம்ப கட் பண்ணாதீங்க, ஸ்டிக்கர் கட் ஆகிடும். ஸோ பொறுமையாக கட் பண்ணி அது மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸாவது நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணி பொறுமையாக ஸ்டிக்கரை வந்து பீல் பண்ணுங்கள். அழகாக வந்து அது உங்களுக்கு செட் ஆகிடும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டிக்கரை வந்து பொறுமையாக பீல் பண்ணணும். இல்லைனா இப்போ பாசிட்டிவில் வி இருக்குன்னா நீங்கள் அவசரப்பட்டு பிரிச்சிங்கன்னா வியில் பாதி வந்து வந்துடும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு கார்னர்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் சுற்றி, அதை சுற்றி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1 2 3 நம்பர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குட்டி மெலிசான ஒரு கவர் மாதிரி ஒரு ஃபாயில் வந்து கவர் ஆகிருக்கும் அது மேலே. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே 1 to 12 வரைக்கும் நம்ம அதை ரிமூவ் பண்ணுறோம். பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கீழே போட்டு தேய்ச்சிங்கன்னா ஸ்க்ராட்ச் வந்துடும். ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட். அதனால் பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே ரெசின் ஊற்ற அடுத்து நம்ம ரெசின் வந்து ஹார்ட்னரையும் நம்ம எடுக்க போகிறோம். நான் இதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 62 ரெசின் எடுத்திருக்கேன். 62 ரெசினும் 62ல் பாதி 31 ஹார்ட்னரும் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 60:30 எடுத்துக்கோங்க. அகைன் சொல்கிறேன், 2:1 ரேஷியோன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், 62:31 62 டிவைடட் பை 2 பண்ணால் 31. ஸோ இது வந்து 2:1 ரேஷியோ. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். சேம் தான் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு அது க்ளவுடியாக இருக்கும். நம்ம பொறுமையாக கிளாக் வைஸில் பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அது வந்து நல்லா கிளியர் லுக் தரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு 4 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்பர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல, அது மேலே பொறுமையாக இப்போ இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் மேலெலாம் வந்து ஒரு லைன் அப்படியே அந்த ரெசினை ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா நம்ம எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் மேலே ஊற்றுங்க. அப்போ தான் நம்பர்ஸ் வந்து அந்த ரெசின் வந்து கவர் பண்ணும் நம்பர்ஸை. அதுக்காக சொல்கிறேன். ஸோ பொறுமையாக ஊற்றுங்க. ஏன்னா ரெசின் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் பொறுமை முக்கியம். ஓகே, இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றிட்டு சேம் ப்ராசஸ் அந்த பாப் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பொறுமையாக எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நான் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ரெசினை ஃபோர்ஸாக ஒரு நம்பர் மேலே ஊற்றும் போது இப்போ பாருங்கள் 10லேருந்து 0 வருது, அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் காமாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் போகுது, அதை வந்து என்னால் இது பண்ண முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஒரு 4:2 ரேஷியோ ரெசின் மிக்ஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல வச்சு நம்ம இந்த நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 24 ஹார்ஸ் வேண்டாம், 24 ஹார்ஸும் விடலாம். பட் 24 ஹார்ஸ் வேணாம், ஒரு 18 ஹார்ஸ் இல்லை ஒரு 12 ஹார்ஸ் கழித்து நீங்கள் ரெசின் போர் பண்ணிங்கன்னா அது ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காது. நீங்கள் வந்து நம்பர்ஸும் நம்மளுக்கு மூவ் ஆகாது. ஸோ இது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ 24 ஹார்ஸ் கழிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த சென்டரில் இருக்க பேப்பரை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷேக் பண்ணணும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் திருப்பி ஃப்ரண்ட்லாம் ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது வெளியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சுற்றி வச்சுருந்தோம்ல பேப்பர் டேப், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ரெசின் வந்து பின்னாடி வந்திருக்கு. இதுக்காக தான் சொன்னேன் நான். ஸோ பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். ரொம்ப ரெசின் வந்துட்டால் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அதில் வந்து கிளாக் டைமர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட கிளாக்கில் வர நீடில்ஸு எல்லாமே நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளாக்கோட பேக் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரில். அதை பேக் சைட்லேயே விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டிட்டு நம்ம அந்த சென்டர் ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோல்டு கலர் ஸ்க்ரூ இருக்குங்களா, அதை வந்து மேலே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்க்ரூவை பிடிச்சிட்டு பேக்கில் நம்மளுக்கு அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் பொறுமையாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது டைட் ஆகிடும். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் டைட் ஆகும்னு சொல்லி. அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் அந்த எப்படி சொல்கிறது, 12க்கு பேக் சைடில் கரெக்டாக வந்து உட்காராது, கொஞ்சம் சைடாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் மாட்டுறதுக்காக கிளாக்கை. ஓகேங்களா, இந்த ஹோல்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி மார்க் பண்ணணுன்னா 12க்கு பேக் சைடில் ஃபிங்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பென் யூஸ் பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபிங்கரை வச்சு கரெக்டாக அந்த இடத்த பிடிச்சி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த கீழே வச்சுருக்க பாக்ஸ் பேட்ரி எப்போவுமே கீழே தான் வரணும், 12க்கு கீழே. அது பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், ரெசின் இருக்குல்ல, ரெசினை ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம அந்த ஹோல்டரோட சர்க்கிள் பார்ட் இருக்குல்ல, ட்ரையாங்கிள் மேலே வரணும், சர்க்கிள் கீழே வரணும். ஓகேங்களா, அதை பொறுமையாக என்ன பண்ணணும், அந்த சர்க்கிளோட சென்டர் நம்ம போட்டிருக்க லைன் மேலே கரெக்டாக சென்டரில் வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே, ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, இது யூவி ரெசின் யூஸ் பண்ணியும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். இதுனா யூவி ரெசின் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நீங்கள் இந்த நார்மல் ரெசினே யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த 12க்கு மேலே அந்த ட்ரையாங்கிள் கரெக்டாக ஃபிட்டாக உட்காருதா அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் நீடில்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சின்ன முள், பெரிய முள், ஸ்பீடாக ஓடுற முள். ஓகேங்களா, ஸோ சின்ன முள்ளை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் பெரிய முள், அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடாக போகும். இதுக்கு மூணுத்துக்குமே அது டைட்டாக கொடுக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கீர் மாதிரி இருக்கும். அதில் போனோடனே இது ஃபிட்டாக உட்காந்துடும். அதனால் நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டைட்டாகவே நிற்கும். ஸோ இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பேட்ரி போட போகிறோம். ஓகேங்களா, பேட்ரி போடுறோம் இந்த நம்ம பேக் சைடில். ஓகேங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம பேட்ரி போடுறோம். பேட்ரி போட்ட பிறகு எப்படி ஓடுது பாருங்கள்.